ஒரு ஹெச்ஆர்என்சியாக இருக்கட்டும், எவ்வளோ துறையில் எவ்வளோ மாற்றங்கள், இதெல்லாம் யாருமே யோசிச்சு கூட பார்த்துருப்பாங்க இது மாதிரி பணம் கொடுக்காம இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு. ஸோ தலைவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார், நானும் ஊழல் ஒரு ரூபா கூட ஊழல் பண்ண மாட்டேன், எனக்கு கீழேயும் யாரும் ஊழல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. அதனால இந்த சந்தர்ப்பத்தில் நானும் சுகாதாரத்துறை அமைச்சராக சொல்லிக்கிறேன், கண்டிப்பாக சுகாதாரத்துறையிலும் ஊழல் இருக்கவே இருக்காது. மக்கள் நலன் மட்டுமே எங்களுடைய குறிக்கோள். முதலமைச்சர் அவர்களுடைய லட்சியம் என்னன்னா, அனைத்து தரப்பு மக்களுக்கும் தரமான மருத்துவ சேவை கிடைக்கணுங்கிறது தான். அதை நோக்கி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடு மருத்துவ சேவையில் மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணுறப்ப பெட்டராக தான் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் டெஃபினட்டாக வி ஹேவ் மெனி ஏரியாஸ் டு இம்ப்ரூவ். பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ நம்ம சொல்கிறோம் ட்ரீட்மெண்ட் மட்டும் முக்கியம் இல்லை, சரியான ட்ரீட்மெண்ட் மட்டும் முக்கியம் இல்லை, பேஷண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நோயாளியோட அனுபவம் நாம் சொல்கிறோம். ஒரு அரசு மருத்துவமனைக்கு வந்தாங்கன்னா அவங்க ஒரு ப்ளசண்ட்டாக அவங்க வெயிட்டிங் டைம்லாம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த டைம் கம்மியாகி அவங்க ஒரு நீட் கேம்பஸ் நீட்டாக இல்லாமல் இப்போல்லாம் இருக்குது. ப்ளஸ் ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் ஒரு சுத்தமாக இருக்கிற மாதிரி, மெயினாக டாக்டர்ஸ் அப்புறம் அட்டண்டர்ஸ்லாம் கனிவாக பேசணும். வாமா தேல்கடியா இங்கே வா அப்படின்னு தானே கூப்பிடுவோம் நம்ம. அந்த மாதிரி தான் நடக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் கனிவாக மரியாதையாக ட்ரீட் பண்ணி அந்த நோயாளியோட அனுபவங்கள், அந்த மாதிரி பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்கிற அந்த அம்சத்தை நம்ம கண்டிப்பாக மேம்படுத்த வேண்டிய தேவை, கடமை நமக்கு அரசு மருத்துவமனைக்கு இருக்குது. ஸோ அதையும் நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். முன்னெல்லாம் எப்படி கடந்த ஆட்சியில் எப்படி இருந்ததோ தெரியாது. கண்டிப்பாக நான் என்னோடய முதல் மீட்டிங்லேயே, இந்த டிஎம்இ மீட்டிங்லையும் சரி, ஜாயிண்ட் டைரக்டர் மீட்டிங்லையும் சரி, கண்டிப்பாக நான் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, ஐ எம் அ ப்ரௌட் டாக்டர். கண்டிப்பாக டாக்டர்ஸோட டிக்னிட்டி குறையிற மாதிரி பப்ளிக் பிளேஸாக நடந்துக்கவே மாட்டேன். நான் மீடியா முன்னாடி அவங்கள கடந்த காலங்களில் சஸ்பெண்ட் பண்ணுறதோ மெமோ கொடுக்குறதோ அந்த மாதிரிலாம் இல்லாமல், இது நம்ம கவர்மெண்ட், கரெக்டாக? நீங்களும் யூ ஆர் பார்ட் ஆஃப் திஸ் கவர்மெண்ட். நம்மெல்லாம் சேர்ந்து பண்ணுவோம். டாக்டர்ஸோட கோரிக்கைகள் நிறைய இருக்குதுன்னு எனக்கு தெரியும். டைம்லி ப்ரொமோஷன் அரசு டாக்டர்ஸ்க்கு, அரசு மருத்துவர்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது கோரிக்கை இருக்குது. மார்ச் 15 அந்த பேனல் டேட், இந்த ஃபிக்சேஷன் டேட் இருந்தாலும் நிறைய நேரங்களில் ரொம்ப தள்ளி போகுது. கண்டிப்பாக இந்த வருஷத்தை விட்டுருங்க, அடுத்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு அந்த பேனல் ஃபிக்சேஷன் அதெல்லாம் கண்டிப்பாக ப்ராப்பராக டைம் பவுண்டாக நடக்கும் என்ற உத்தரவாதத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோட வழிகாட்டுதல் படி நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சொல்லி உங்களை போர் அடிக்க விரும்பல.